அந்த கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்ல வேண்டும்? ஏன் அந்த கிருஷ்ணர் துரியோதனுக்கு சொல்லக்கூடாது? அப்ப கூட அந்த ஆஞ்சநேயர் வந்து ஒரு நிமிஷம் வந்து வேலித்தீல குதின்னு சொல்லும் போது ஓடி வேற இருப்பாருங்க. தன்னுடைய மித்திரன், தன்னுடைய நண்பன், என்னன்னா சொல்லலாம், தன்னுடைய சேவகன், அவனை காப்பாத்துறதுக்கு ஓடி வர. ஏன் துரியோதனுக்கு சொல்லக்கூடாது? ஆமா, துரியோதனுக்கு சொல்லிருக்கலாம். துரியோதன் வந்து எப்படி ஒரு கேரக்டர்னாக்கா, நமக்குள்ளேயும் வந்து சில பேருக்குள்ள, நமக்குள்ள எல்லாரையும் நான் சேர்த்துக்கல, தப்பா நினைக்க வேண்டாம், பட் நம்ம சமுதாயத்துல பார்க்கக்கூடிய சில நபர்கள் அந்த மூர்க்கத்தனம் இருக்கும். இது தீயதுன்னு தெரியும், எனக்கு தெரியும், ஆனா நான் அதை தான் பண்ணுவேன். கிருஷ்ணனோட கலர் என்ன? அவர் வந்து நீலமா இல்ல கருப்பா இல்ல எதுவுமே இல்ல, அவர் வந்து நந்தகோபரும் நம்மளுடைய யசோதையோட கலர் தானா, வெள்ளை கலர் தானா அப்படிங்கிறது வந்து என்னோட சந்தேகம் ப்ரொஃபசர். பலராமர் சொன்னது உண்மையா அப்படி சொல்லிட்டு கலர் சுரேஷம் அப்படின்னு சொல்லுவோம் வானத்தை. ஓகே, அது வந்து ப்ளூ கலர், டீப் ப்ளூ கலர். அந்த கலர் தான் அவரோட கலர். அந்த நீல கலர் எப்படின்னாக்கா, அது வந்து அந்த அதோட லைட்டர் வெர்ஷன் இல்லை டார்க்கர் வெர்ஷன். கருநீலம், நீலம். ஆமா. திருநீலகண்டர், நீலகண்டம் யாரு? சிவன். அப்போ பார்க்கடல் கடையும் போது அந்த ஆலகால விஷம் வரும்போது அந்த விஷம் வந்து என்ன பண்றதுன்னா, பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில வந்து படுத்துட்டு இருக்கார். அம்பு அப்படியே வந்து சிகண்டி விடுறாரு, அர்ஜுனன் விட்டான், அந்த அம்பு படுக்கையில அப்படியே வந்து படுத்துட்டு இருக்கார். அந்த படுத்துட்டு இருக்க நேரத்துல அந்த அம்பு படுக்கையில வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வந்து சொல்றேன். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. அதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா பார்வதி உவாச்ச. பார்வதி கேட்கிறா, எப்படி நான் வந்து இந்த 1000 பாட்டையும் படிப்பேன், எவ்வளவு பெரிய பாட்டு, எவ்வளவு பெரிய பாசுரம், எவ்வளவு நிறைய 1000 பேர்கள் இருக்கு, இந்த 108ஐயும் நான் எப்படி சொல்ல முடியும், 108ஐயும் கேட்கிறா. கேனோ உபாயன லகுனா அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஈஸ்வர வாச ஈஸ்வர் சொல்றார், ஸ்ரீராம ராம ராமேரி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து என்ன அவரை சொல்லணும்னு தோணுதுன்னா, யசோதை நந்தன் அப்படின்னு சொல்லணும்னு தான் தோன்றது. ஏன்னா அந்த யசோதைக்கு வந்து எவ்வளோ அவ வந்து கொடுத்து வச்சிருக்காள்ல, எவ்வளோ பாக்கியம் அவ பண்ணியிருக்கா. அவரை வந்து தூக்கி, அவரை வந்து கிள்ளி, அவரை காது பிடிச்சி திருகி, அந்த குச்சி எடுத்துட்டு ஓடி, எவ்வளோ அவங்க வந்து பாக்கியம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடுறாங்க, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், கச்சீன பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன், கச்சீன பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். ஹரே கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணரை மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகாத, வெயில திருடி தின்ற வெண்ணையை நானே கொடுக்குறேன்டா போகாத அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு முழிச்சுக்கிறார், எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லு, அப்பதான் நான் தூங்க போவேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க அம்மாட்ட, யசோதை கிட்ட. யசோதை சொல்றா, சரி ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பாரு, நீ சொன்ன கதையே சொல்லாது, புது கதையா எனக்கு சொல்லு அப்படின்னோடனே, அப்போ வந்து யசோதை சொல்றாலாம், ஒரு ஊர்ல, அதாவது அயோத்தியால தசரதர் ஒரு மகாராஜா இருந்தாராம் அப்படின்னோடனே அவருக்கு அப்படியே, இந்த கதையா, எனக்கு சொல்ல வேண்டிய கதையா இது, எனக்கு தான் தெரியுமே இந்த கதை, கேள்றா. தசரத நந்தன் ஒருத்தர் இருந்தாராம், அவருக்கு வந்து 3 மனைவியாம், கௌசல்யை, சுமித்ரை, கைகேயின்னு சொல்லிட்டு. கைகேயி வரம் கேட்டோடனே ராமரும் சீத்தையும் காட்டுக்கு போயிட்டாங்களாம் அப்படின்னு அவர் வந்து திருப்பி அவர் வந்து முதல்ல இருந்து கேட்கிறார். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி ராவணன் 10 தலை ராவணன் வந்து சீதா மாவை தூக்கிட்டு போனோடனே தூங்கிட்டு இருந்தா, அப்படியே கண்ணை மூடி அப்படியே கேட்டுட்டே இருந்தார், அப்படியே ஒரு பார்த்துட்டே இருக்க, டபால் எழுந்து உட்காந்துறாரு கிருஷ்ணர். லக்ஷ்மணா அப்படின்னு கத்துறாரு, என்னோட பௌவன் வேற எடுத்துட்டு வா, நான் வந்து வேட்டைக்கு போறேன், நான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா கத்துற அப்படிங்கிறாங்க. மா, நான் போய் வந்து ராவணன் அடிக்க போறேன், நீ எதுக்குடா ராவணன் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, லக்ஷ்மணா யாரு? பலராமன். பலராமன் தான் லக்ஷ்மணன், இந்த ஜென்மத்துல எனக்கு பலராமனா பிறந்திருக்கான் இந்த அவதாரத்துல அப்படிங்கிற, அடிக்க போறோம் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. சோ ராமரோடைய அந்த கதை இவரோட கதை தான், இவரோட அவதாரம் தான். அந்த அவதார கதையை இந்த அவதார புருஷனே கேட்கிறான். அப்ப அந்த யசோதை நந்தன் அடிப்பேன்,
உனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். நந்தகோபர் இன்னொரு பக்கம், நந்தகோபன் குமரன், பாசமுள்ள நந்தகோபால் பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே அப்படின்னு கேக்குறான். நந்தகோபர் சொல்றாராம், டேய் நான் கங்கைக்கு போறேன்டா அப்படிங்கிறான் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர் சொல்றாராம், பா எதுப்பா நீ வந்து கங்கைக்கு போற, நான் இங்கேயே ஒரு கங்கையை உருவாக்குறேன் அப்படிங்கிறாராம். நீ கங்கையை உருவாக்குற, உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றாரு, உனக்கு தெரியுமா நான் வாமன அவதாரம் எடுத்தேன், அப்ப அவதாரத்தை எடுக்கும் போது என்னோட காலோட அந்த நெகம் மேல யூனிவர்ஸே கிராக் பண்ணிடுது. அப்ப மந்தாகினி என்ன பண்ணா, அவனுடைய காலை கழுவினான், அந்த தண்ணி தான் வந்து இங்க கங்கையா இருக்கு அப்படிங்கிறா. இங்க விருந்தாவனத்துல ஜமுனா தானே இருக்கு, இங்க ஒரு கங்கையை உருவாக்கிடலானே நந்தகோபன் பின்னாடி சுள்ளுன்னு ஒரு அடி அடிக்கிறார். அடிச்சுட்டு என்ன தெரியுமா சார் சொல்றாரு, டே துணிமணி மாட்டிக்கிட்டு சாப்பிட்டு உள்ள போடா, என்கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிறார். அந்த பரமாத்மா நான் தான் நாராயணன் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி காட்டுறார், இப்படி காட்டுறார். அவரை போட்டு அடியோ அடி அடிச்சு மிதிச்சு தோலை உரிச்சிடும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரல்ல கட்டி போட்டு வெண்ணையா திருடுற நீ இன்னைக்கு போட்டு காதை புடிச்சு திருறி கழிச்சுட்டு போற. அப்பதான் பாடுறாங்க, எங்க பாட்டி பாடுவோம் அந்த பாட்டை, குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா, புல்லாங்குழல் ஊதி என்னை மயக்க மாட்டானா. குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா, புல்லாங்குழல் ஊதி என்னை மயக்க மாட்டானா, மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா, என்னை ஓடி ஓடி என்னையுமே பிடிக்க மாட்டானா அப்படின்னு வந்து ஓடி வந்து பிடிக்க மாட்டானா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு. இது எல்லா குடுப்பனையும் சார் என்னோட கேள்வி இதுதான். இவ்வளோ ஏன் இந்த கதையோட ஆரம்பிச்சேன்னா, எல்லாம் இந்த யசோதை நந்தனுக்கே போயிருக்கே, யசோதை நந்தன் கிருஷ்ணருக்கே போயிருக்கே, யசோதைக்கே போயிருக்கே, நந்தகோபருக்கு போயிருக்கே, அந்த தேவகியும் வாசுதேவும் அப்படி என்னதான் பாவம் பண்ணாங்க? இந்த தேவகிக்கும் வாசுதேவருக்கும் அது கிடைக்கூடாதா? அந்த ஜெயில அந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த குழந்தையை எடுத்துட்டு பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கொண்டு வந்து இங்க யசோதை கிட்ட வச்சுட்டாலே அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ள இருக்கு. ஏன் இந்த நாராயணன், இந்த புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் இப்படி ஒரு தவற செஞ்சுட்டாரோ அப்படின்னு தோன்றது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது தேவகிக்கும் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஹெவி வெயிட் எடுத்தோடனே வந்து ஒரு ஹெவி கொஸ்டின். ஆமா, ஹெவி கொஸ்டின். நான் அதாவது பாட்டு நல்லா பாடுறீங்க, அதை வந்து கேட்டு ரசிச்சுட்டு மெய் மறந்து எதிர்த்துல நாங்களே அப்படியே கோகுலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிடுது எனக்கு. தேங்க்யூ சார், வெரி நைஸ். அதாவது முன் ஜென்மம் அப்படின்வாங்க, முன் ஜென்மத்தில் நம்ம வந்து உருவாக்கக்கூடிய சில ஆசைகள், சில இறைவனிட வைக்கக்கூடிய சில விண்ணப்பங்கள், இதெல்லாம் வந்து அடுத்த பிறவியில் வந்து நமக்கு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன், அதாவது கைகூடும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு கைகூடிய ஒரு அம்சம்தான் கிருஷ்ண அவதாரம். யாருக்கு? தேவகிக்கு எந்த அளவுக்கு ஒரு பிராப்தம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கும், யசோதைக்கு மகா பிராப்தம் எந்த அளவுக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பகவான் வந்து பண்ணி கொடுத்துருக்கார், ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ இதோட முன் ஜென்மம், அதுக்கு முன் ஜென்மம் அப்படின்னு பார்க்கும்போது யசோதையும் நந்தகோபாரும் தேவகியும் தான் ஒரு அம்சம். இப்போ தேவகியோட அம்சம் எப்படின்னு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, திரேதா யுகத்தில் கௌசல்யா மாதாவோட அம்சம் வந்து துவாரபா யுகத்தில் தேவகியாக வந்து அந்த அம்சம் வந்து மறுபடியும் ஒரு ஜனனம் எடுக்கிறது. யசோதாவும் நந்தகோபாரும் பார்த்தாக்கா இதில் வந்து ரெண்டு விதமான ரெண்டு கதைகள் வருது. பேர்கள் மாறும், உருவங்களும் மாறும், பேர்களும் மாறும், ஆனால் உண்மை மாறாது. கண்டிப்பா. அப்போ இதோட ஐதீகம் மட்டும் இல்லை, இதோட சத்தியம் என்னன்னாக்கா, பகவான் பரமாத்மா ஜனனம் எடுக்க போறார், அதாவது அவதரிக்க போறார் அப்படின்னும் போது பகவானோட சேனைகள், பகவானோட பரிவாரங்கள், பகவானோட பக்த கோடிகள், பகவானே நோக்கி பகவானே வந்து தவம் இருந்து அவரோட எண்ணத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், கந்தர்வர்கள், தேவர்கள், அவங்கெல்லாம் வந்து என்ன ஃபீல் பண்ண, ஏன் இவர் நீங்கள் வரீங்களே, எங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்க மாட்டீங்களா? இவ்வளோ பெரிய ஒரு படம் எடுக்கிறீங்க. இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய படம் எடுக்கும்போதே, ஒரு 3 hour படம் எடுக்கும்போதே அத்தனை ஒரு 5000 பேர் வேலை செய்ய வேண்டிய ஒரு இடம். அப்போ மகா காவியம் ஒன்று படைக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு இருக்கும்போது எத்தனை பேர் வந்து இருப்பாங்க?
அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிசேஷர் அவர் வந்து திரேதாயுகத்தில் லக்ஷ்மணா, நீங்கள் லக்ஷ்மணான்னு கத்தும்போது அந்த ஆமா. லக்ஷ்மணன் யாரு? சேஷ பெருமாள் ஆமா தம்பியாக வர்றார் திரேதாயுகத்தில் ஆமா ராமர் அவதாரத்தில். ஆமா இந்த அவதாரத்தில் பலராமர். பலராமரா வர்றார். ஆமா. அப்போ இவங்க யாரு? அப்போ யசோதை யாரு? நந்தகோபார் யாருனாக்கா 2 வெர்ஷன் இருக்கு. 2 விதமான ஒரு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு விதம் கிடைக்கும். ரொம்ப ஊறி இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, தவம் ரொம்ப வருஷம் 1000 வருஷம் தவம் பண்ணக்கூடிய ஒரு தம்பதியர். ம். அவ பேர் வந்து ரோஹிணியும் துருவ துருவ பிரதாபனும் ரோஹிணி. அவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்களாம். அதாவது பரம்பொருள் பகவான், நீ வந்து எனக்கு மகனா பிறக்கணும், நாங்கள் உன்னை எடுத்து சீராட்டி பாலூட்டி அதே நேரத்தில் திட்டி நீ பண்ணுற சேஷ்டைகள்லாம் வந்து நாங்கள் வந்து அதை அனுபவித்து அதுக்குரிய ஒரு தண்டனையோ ஒரு கில்லோ ஒரு பெரம்படியோ அந்த மாதிரி வந்து விண்ணப்பம் வச்சு ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை, ஒரு தவம். அந்த தவத்தோட பலன்தான் இந்த ஜென்மத்தில், அதாவது துவாரபா யுகத்தில் அவங்க யசோதையாவும் நந்தகோபாராவும் வராங்க. கண்டிப்பா. சூப்பர். ஓகே. இன்னொரு நேம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இது கூகுள் இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது இன்னொரு நேமும் கிடைக்கும். அது வந்து தாராவும் துரோணா, அந்த தம்பதியர்கள். ஸோ அதே மாதிரி தேவகி நான் சொல்லிட்டேன். அப்போ வசுதேவர் அதுக்கேற்ற அங்கே வந்து யாரு? தசரதோட ஒரு அம்சமாக தான் இருக்க முடியும் லாஜிக்கலாக பார்க்கும்போது. அதே மாதிரி 16,000 கோபிகா ஸ்ரீகள், அவங்கெல்லாம் யாருன்னா அவங்களும் வந்து முனிவர்கள் தான். ஸோ பரம்பொருள் வந்து வரும்போது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவதரித்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும்போது எல்லாரும் வந்து அவங்கவுங்க வந்து ஒரு ரோல் கேட்பாங்க. ஸோ யார் யார் திறமைக்கோ, யார் யாருக்கு வந்து என்னென்ன அருள் இருக்கோ, யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ, அவங்களுக்கு அதுக்கு உள்ளபடி அதுக்கு ஏற்றபடி பகவான் வந்து அமைச்சு தாயாகவோ தமையனாகவோ தம்பியாகவோ சிநேகிதியாகவோ மித்திரனாகவோ அப்படி ஒரு ரோல் கிடைக்கிறது தான். இப்ப யசோதை வேண்டினதுனால யசோதையோட நந்தனா அவர் ஆயிடுறாரு. அதே நேரத்தில் தேவகி என்ன பாவம் பண்ணா, அவ ஏன் வந்து இதை அனுபவிக்கணும்? அந்த ஒரு செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க முடியாம போயிடுத்தேன், அந்த ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அது அப்படி கிடையாது. அதே கிருஷ்ண அம்சத்துல கிருஷ்ணோட சில கதைகள் அப்படின்னு வரும்போது தேவகிக்கும் அவர் காட்சி கொடுக்குறாரு. நீ கலங்காத தாயே, நீ கலங்காத, இப்போ என்னோட அம்சம் வந்து கோகுலத்துல யசோத கிருஷ்ணராக நான் இருப்பேன். ஆனா உனக்கு எப்போ தேவைப்படுறதோ, உனக்கு எப்போ என் நினைவு வருதோ நான் இருப்பேன் உன் கூட அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் அவர் கொடுக்குறாரு. அதனால தேவகி வந்து, ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பரமாத்மனை வந்து ஈன்றெடுத்த ஒரு தாய்க்கு வந்து ஒரு கடுகளவு ஒரு செகண்டுக்கும் வந்து ஒரு மன சஞ்சலமோ ஒரு வேதனை கொடுத்தாக்கா அப்போ அந்த பரம்பொருளுக்கு இல்லை சரிப்பட்டு வராது. அப்போ தேவகி வந்து அவ சிறையில இருக்கிறா, நான் வந்து உன்னை விடுவிக்கிறேன், அது வரைக்கும் நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னும் போது அந்த சொல் ஒன்றே போதும். கண்டிப்பா அந்த சொல், அந்த வாக்கே போதும். அப்போ அவள் வந்து அவளோட குழந்தைய நினைக்கும் போது அவளால் வந்து பார்க்க முடியும். அதாவது டெலி டிரான்ஸ்போர்ட், இப்போ நம்ம உட்காந்து வேற இடத்துல வந்து ப்ராட்காஸ்ட் பார்க்குற மாதிரி கண்ணன் வந்து கோகுலத்தில் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து இங்கே தேவகியும் வந்து அவளால் பார்க்க முடியாது. ஏன்னா ஈன்றெடுத்த தாய், அவளுக்கு ஃபீல் ஆகும். அவன் அந்த தண்ணியில் குதிக்கும் போது காளிங்க நடந்த டான்ஸுக்கு முன்னாடி போகும்போது ஒரு பதட்டம் வரும், சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியும். ஆனால் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா காட்சி கிடைக்கும். அதனால யாரையும் வந்து கிருஷ்ணர் பரமாத்மா வந்து யாரையும் வந்து விட்டு கொடுக்கல. கண்டிப்பா குச்சேலனே விட்டு கொடுக்கல. யாரையும் விட்டு, அப்போ தேவகியை விட்டு கொடுத்துருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால அஞ்ச வேண்டாம், அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து பிசிக்கலா இருக்க முடியல, பட் சைக்கலாஜிக்கலி ஷீ கேன் ஃபீல் அண்ட் ஷீ கேன் சி. ஒரு திருஷ்டியில வந்து தெரியும், பட் தொட முடியாது. தொட்டு தழுவுறது யசோதை. அதனால்தான் அங்க வளர்ந்த பிறகு இங்க கம்ச சமாரம் முடிச்ச உடனே அவர் வந்து தேவகி கூட தான் இருக்கிறார். வசுதேவர் தேவகி கூட தான் வாசம் பண்றாரு. அங்க யசோதாவுக்கு வந்து சிச்சுவேஷன் மாறுது.
ஃபார் ஹர் அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ஆயிடுது. எல்லாமே மென்டலா தான் பார்க்க முடியும், பட் பிசிக்கலா ஃபீல் பண்ண முடியாது. பிசிக்காலிட்டி தேவகி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இங்க இருக்கார், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் அங்க வந்துறார். பிசிக்கல் அண்ட் ரெண்டு சைடு மென்டல் பேலன்ஸ் பண்றார். கண்ணனா வந்து கிருஷ்ணரா பேலன்ஸ் பண்ண மாட்டார். அவர் கோவர்தனகிரியே வந்து பேலன்ஸ் பண்ணாராச்சு சுண்டு வரல. அப்பேற்பட்ட ஒரு பேலன்ஸ் பண்ணவர் இதை பண்ண மாட்டாரா? கரெக்ட் தான். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க ப்ரொஃபசர். இந்த கதை வந்து எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய வெர்ஷன்ல சொல்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இல்ல அவங்களுக்கு அப்படியே தெரியும். சிறைசாலையில இருந்தா கூட இப்பதான் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டர் வேணும், இன்டர்நெட் வேணும். அந்த காலத்துல எல்லாம் அருள் அந்த அன்பு அந்த அது இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அந்த எனக்கு இந்த அர்ஜுனன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரொஃபசர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து பகவான் வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்துட்டார். எப்போதும் வந்து அந்த அர்ஜுனனுக்கு களங்கம், ஒரு கஷ்டம் எது வந்தாலும் சரி உடனே அவர் வந்து ஓடி வந்துருவார். அதுக்கு ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு முறை வந்து அர்ஜுனன் என்ன பண்ணானா, யோசிச்சிட்டே வந்தானோ, இந்த மாதிரி வந்து இந்த ராமர் பாலம் கட்டும் போது ஏன் வந்து வில்ல வச்சு பாலம் கட்டாம, வில்லியம் அம்பு வச்சு பாலம் கட்டாம வானர படையெல்லாம் கூப்பிட்டு ஒரு சேதுவை கட்டினார், சேதுவை வில்லாலே கட்டி இருக்கலாமே அப்படின்னு அவர் வந்து யோசிச்சாராம். யோசிச்சுட்டே வரும்போது பாத்தீங்கன்னா எதிர்க்க வந்து ஒரு வானரம் உட்காந்து ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சோ வந்து அந்த வானரத்தை வந்து கூப்பிட்டு வானரமே அப்படி சொல்லிச்சான். இவர் சொன்னாராம் வானரமே அப்படி சொன்னோடனே வந்து அவர் கண்ணை முழிச்சாராம். முழிச்சோடனே அந்த வானரம் வேற யாரும் இல்ல, நம்ம மாருதி தான், நம்ம ஆஞ்சநேயர் தான் அங்க வானரம், சாதாரண வானரமா உட்கார்ந்து இருக்காரு உருவத்தை மாத்திட்டு. சொல்லுப்பா அப்படின்னு வந்து அந்த வானரம் வந்து கேட்கிறாரு. அதாவது மாருதி வந்து கேட்கிறார். எதிர்க்க இருக்கிறது அர்ஜுனன் தான் வந்து அந்த வானரத்துக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. அதாவது மாருதிக்கு சொல்லு, ஆமா நீ வந்து அதாவது உங்க ராமர் வந்து அழகா வந்து பாலத்தை வந்து வில்லாலே கட்டியிருக்கலாமே, எதுக்கு வந்து சேது எல்லாம் அமைச்சு அவர் சுக்ரீவனை வந்து கூப்பிட்டு அவரோட நட்பு கொண்டு வாலியை வந்து வதை செஞ்சு எதுக்கு இவ்வளவு சிரமமும் பண்ணணும், அவருக்கு திறமையே இல்லையா அப்படின்னோடனே வந்து மாருதி ஆஞ்சநேயர் கேட்கிற, இல்லப்பா நீ பாலம் கட்டுறியே, அந்த வில்லு வச்சு கட்டும்போது என்ன ஆச்சுன்னா என்னுடைய அந்த வெயிட்டையே அது தாங்காது. உங்களோட வந்து பலத்தை, உங்களோட வெயிட்டை தாங்காது. நான் இங்கே இந்த நதிக்கரையிலே ஒரு சேது அமைக்கட்டா, என்னோட வில்லம்பு வச்சு அமைக்கட்டா, என்னோட திறமையை வச்சு அமைக்கட்டா, நீ போய் நின்று ஆடி என்ன வேணா பண்ணு, ஒன்னும் ஆகாது பாக்குறியா அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து பயங்கர ஒரு திமிர்ல சொன்னான். கர்வம், அவ்வளவு கர்வம். உன் கர்வத்தை ஒழிக்கிற பாருன்னு ஆஞ்சநேயருக்கு சாமக்கும். அவரு வந்து ராமரை பத்தி பேச ஆரம்பிச்சாலே கோவப்படுவார். அதுல ராமருக்கு வந்து வில்லம்பு வச்சு ஒன்னும் பண்ண தெரியாதா, அவர் வில்வித்தையே கிடையாதா அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனன் கேட்கிறார். உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அர்ஜுனன் வந்து வில்ல வச்சு செய்யறார். அவர் ரொம்ப அழகா வந்து சேது கட்டுறார். இவர் வந்து ஓரமா போய் ராம் ராம் அப்படின்னு வந்து ராமநாமத்தை சொல்றாரு. சொல்லிட்டு அவருடைய அந்த ஒரு நெகம் தான் வந்து அந்த வில் மேல படுறது, அந்த பாலத்து மேல படுறது. அப்படி அந்த பாலமே உடஞ்சிருது. அதை உடஞ்சு பார்த்தோன்னே வந்து அவருக்கு வந்து மயக்கமே வந்துருது அர்ஜுனனுக்கு. ஐயோ நம்ம கட்டின பாலம் இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அர்ஜுனன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலம் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா ஒரு வேள்வி தீயை மூட்டி அங்க சாவறேன், அங்கே உயிரை வந்து நான் வந்து அப்படியே மாய்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓடி எங்கேருந்து ஒருத்தர் வர்றார், யாரு? கிருஷ்ணர். எப்ப அர்ஜுனுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஓடி வந்துடுறாரு அவரு. சாதாரண ஒரு அந்தணரா வந்து, ஏன்பா இப்படி பண்ற, அடிச்சுக்கிறேன், நான் இருக்கேன், சாட்சின்னு ஒருத்தர் எப்போதுமே தேவை, நான் இந்த அந்தரன் சாட்சியா இருக்கேன், திருப்பி நீ வந்து பாலத்தை கட்டு, திருப்பி நீ என்ன பண்ணுனா அந்த பாலத்து மேல ஏறி வந்து ஆடு ஓடு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி 2 பேருக்கு சமரசம் பண்ணி வைக்கிறார். திருப்பி அர்ஜுனன் பாலம் கட்டுறார். இப்பதான் அர்ஜுனனுக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றார். வேற யாரும் இல்ல, நம்ம கிருஷ்ண பரமாத்மா தான். கிருஷ்ணா என்ன மன்னிச்சிடுறா, போன வாட்டி உன் பேரை சொல்லாம கர்வத்துல வந்து அந்த பாலத்தை கட்டிட்டேன், இந்த வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு பாலத்தை கட்டுறார். இந்த வாட்டி வந்து ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னா, எல்லாமே நம்ம பலத்தாதான் சொல்லிட்டு இந்த வாட்டி ராமநாமம் சொல்றது வந்து நிறுத்திடுறாரு. அவர் ஏறாரா ஓடுறாரு ஆடுறாரு, இந்த வாட்டி பாலத்துக்கு எதுவுமே ஆகல. இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்டர்நெட்ல அடிச்சுக்கிறதாகட்டும், இல்ல இப்ப கூட வந்து பாண்டே வந்து சார் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ராமநாமம் கிருஷ்ணநாமம் அடிச்சுக்கிறாங்கன்னு. இங்க ராமநாமமோ கிருஷ்ண நாமமோ ஜெயிக்கிறது கிடையாது. யாரு ஸ்மரணம் பண்றாலோ, யார் மனதார என் ராமன் என் கிருஷ்ணன் எனக்கு துணை இருப்பார்னு சொல்றாரோ அவருக்கு கண்டிப்பா இருப்பார். அப்படி என்னைக்கும் வந்து துணையா யார் இருக்காருன்னு கேட்டேன்னா, ஆஞ்சநேயருக்கு ராமரும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரும் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த யுத்த பூமியில நான் அவர் என்ன சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் சாதுனாம் அப்படி சொல்லும்போது, சாதுக்களை காப்பாததற்கு, சாதுக்களை எப்போதும் காப்பாற்றுவதற்கு நான் ஒரு ஜென்மமும் எடுப்பேன், ஒரு பிறவியும் ஒரு அவதாரம் எடுத்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு என்னன்னா, எப்போதுமே இந்த கிருஷ்ணன், இந்த கள்ள கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு மட்டுமே எப்போதும் உபதேசம் பண்றார். இந்த துரியோதனனுக்கும் கொஞ்சம் உபதேசம் பண்ணியிருந்தா அவன் வின் பண்ணியிருப்பான்.
அவன் வின் பண்ணிருப்பானா போர்ல, குருக்ஷேத்திர போர்ல வின் பண்ண சொல்ல, நல்ல அறிவு. திருந்திருப்பான் அவன். அதே மாதிரி அவர் அந்த போரை ஒரு நிமிஷம் நிறுத்துற மாதிரி நான் மகாபாரதம், மீண்டும் மகாபாரதம், மீண்டும் மீண்டும் மகாபாரதம்னு நான் டிவியில பார்ப்பேன். அப்படி இந்த போரை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அர்ஜுனனுக்கு மட்டுமே அவர் அந்த பகவத்கீதையை சொல்றார். பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுத்குதாம் தர்ம சம்ஸ்தாபநாதாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அவர் சொல்றார். எங்கெல்லாம் அதர்மம் நடக்குதோ அங்க இருப்பேன், எது நடக்கிறதோ அது நன்றாவே நடக்கிறது, இது சொல்லிக்கிட்டே இருப்பேன் நானு. எது உன்னோடது, எதடா நீ இழந்த, நான் பாத்துக்கிறேன், எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுன்னு அவர் பேசும்போது இதை நான் கேட்கலையே, இந்த அர்ஜுனனா நான் இல்லையே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏதான ஒரு மகாபாரதம் பிளே நடந்தாலும் எனக்கு அர்ஜுனன் ரோல் தான் வேணும்னு கேட்பேன். அது அந்த ரோலை கேட்டு அந்த கீழே மண்டி போட்டு உட்கார்ந்து அங்க யார் கிருஷ்ணரா இருந்தாலும் அந்த கிருஷ்ணரை உண்மையான கிருஷ்ணாவே பாவித்து இருப்பேன். ஏன் அந்த கிருஷ்ணருக்கு கிடைத்தது? அந்த கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்ல வேண்டும்? ஏன் அந்த கிருஷ்ணர் துரியோதனுக்கு சொல்லக்கூடாது? அப்ப கூட அந்த ஆஞ்சநேயர் ஒரு நிமிஷம் வேலி தீல குதின்னு சொல்லும் போது ஓடி வேற இருப்பாருங்க. தன்னுடைய மித்திரன், தன்னுடைய நண்பன், என்னன்னா சொல்லலாம், தன்னுடைய சேவகன், அவனை காப்பாத்துறதுக்கு ஓடி வர ஏன்? பியூட்டிஃபுல். அர்ஜுனரா மட்டும் ஐ திங்க் வேஷம் கிடையாது. உங்களோட இன்னொரு இதுவும் பார்த்துருக்கேன் பிளே, நீங்க குசலேராவும் வேஷம் போட்டிருக்கீங்க, நாரதராவும் போட்டிருக்கீங்க. ஸோ மல்டி டேலண்டட். வைஷ்ணவி இஸ் ஆல்சோ வெரி மல்டி டேலண்டட். இன்னைக்கு பாட்டும் நல்லா பாடுற நீ. ஸோ கேள்விக்கு பதில். ஓகே, இப்போ அதாவது இதோட பூர்வீகம் ஒன்று இருக்கு, அதாவது ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆரம்பம். ஸோ ஆரம்பத்துக்கு போகும்போது ஆரம்பத்தில் அர்ஜுனன் யாரு, கிருஷ்ணர் யாரு அப்படின்னு பார்த்தா நரா நாராயணன். நரா என்பது மனிதன், நாராயணன் என்பது இறை. ஸோ இறைக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், இருக்கக்கூடிய ரிலேஷன், இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் நரா நாராயணா, கிருஷ்ணா அர்ஜுனா. ஓகே, ஸோ அதுதான் இது இது மற்ற ஒரு ஸ்கிரிப்சர்ஸ், மற்ற ஒரு சமயத்திலேருந்து கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். அதாவது ரெண்டு பறவைகள் இருக்கும், ஒரு பறவை எல்லா வேலையும் பண்ணும், இன்னொரு பறவை பார்த்துட்டு இருக்கும், அது ஒன்றும் பண்ணாது, சாட்சியாக இருக்கும். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய சாட்சி, நமக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ், அது கிருஷ்ணர், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் சொல்லுவோம், மனசாட்சி. ஓகே, அதுதான் கிருஷ்ணர். அப்போ அர்ஜுனன் யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் அர்ஜுனனா இருக்க முடியாதுன்னு நீ ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆல் ஆஃப் அஸ் ஆர் லைக் அர்ஜுனா ஒன்லி, நம்ம எல்லாருமே. அப்போ கீத உபதேசம் யாருக்கு அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் தான். சரி, இது நடுவில் ஒரு கேள்வி வந்தது, ஏன் துரியோதனுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னாக்கா, துரியோதன் எப்படி ஒரு கேரக்டர்னாக்கா, நமக்குள்ளேயும் சில பேருக்குள்ள, நமக்குள்ளனா எல்லாரையும் நான் சேர்த்துக்கல, தப்பா நினைக்க வேண்டாம், பட் நம்ம சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய சில நபர்கள் அந்த மூர்க்கத்தனம் இருக்கும். இது தீயதுன்னு தெரியும், எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை தான் பண்ணுவேன். ஏன் எனக்கு நல்லது பண்ண எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நல்லது பண்ணா என்ன நடக்கும் அதுவும் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு மனசு இல்லை. அதுதான் துரியோதன். அது என்ன சொல்லுவோம், மூர்க்கத்தனம். மதம், ஒரு மதமும் மூர்க்கத்தனம். நீ அழிஞ்சு போயிட பரவாயில்ல, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் எதிரி உனக்கு ஒரு கண்ணுனா போகணும் அப்படின்ற ஒரு பழி வாங்கும் ஒரு உணர்ச்சி, ஒரு மதம், ஒரு அஜ்ஞானம் தான் சொல்லணும். அது ஞானம் கிடையாது, அது அஜ்ஞானம், அவித்யா. அதுதான் துரியோதனன். அப்படி ஒருவேளை அவன் கொஞ்சம் திருந்தினாலும், ஏதாவது கொஞ்சம் திருந்தி ஒரு இடத்துல கிருஷ்ணர் பேசும்போது கொஞ்சம் மயங்கி, சரி ஒரு 5 கிராமம் தான் கொடுத்துருவோமே அப்படின்ட்டு அவன் கொஞ்சம், அதாவது இந்த மாதிரி ஒரு மதத்துல இருக்கிற ஒரு மதம் பிடிச்சி இருக்கிறவன கொஞ்சம் திருந்தி கிட்ட நெருங்கி வரும்போது, அப்போ இன்னொருத்தர் யாரு, சகுனி, வேற யாருன்னா அங்க அதையும் கெடுத்து விட்டுறாங்க. ஸோ யாருன்னா ஒருத்தர் கொஞ்சம் திருந்தி வாழணும்னு வந்தா கூட மித்திரர்கள் கூட இருக்கக்கூடிய சாவகாசம் அது விடாத கருப்பு அப்படின்னு மாதிரி அது விடாது. அப்போ விதி அப்படின்னு இருக்கும்போது, இந்த விதினா என்ன, உன் மதி தான் அங்க விதியா வருது. அப்ப மதி எதால உருவாக்கப்பட்டிருக்கு, உன்னோட எண்ணங்கள், உன்னோட செயல்கள், உன்னோட ஆசைகள். இப்ப ரோஹிணியும் துருவ பிரதாபனும் என்ன வேண்டிக்கினாங்க, பகவான் கிட்ட இருக்கணும், பகவானை நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க.
அப்போ சில பேர் வந்து வேற மாதிரி வேண்டிக்கலாம். எனக்கு பலம் வேணும், நான் வந்து இந்த 7 உலகம் உலகத்தையும் நான் ஆளணும், இறைவன் போல வேண்டிக்கலாம். ஈரண்யன் போல வேண்டிக்கலாம், ராவணன் போல வேண்டிக்கலாம். அப்ப எல்லாமே கிடைக்குது. ஆமா. அதுவும் வந்து இறைவன் கொடுக்கிறார். ஆமா. பகவான் அதையும் வந்து கொடுக்கிறார். அதுலனா நீ வந்து சரி இது வரைக்கும் வந்தாச்சே, நான் இலங்கேஸ்வரன் ஆயிட்டேன், நான் எல்லாத்தையும் ஆள்றேன், நான் கம்சனா இருக்கேன், சரி தங்கையோட பையன் தானே, ஆசிரியர் ஒரு வாக்கு சொல்லும் போது அவனா வந்து என்ன பண்ண போறான், நான் வந்து தீங்கு பண்ணாதானே என்ன பண்ண போறான், நான் தான் இருந்துட்டு போவேன்னா அது கிடையாது. அந்த இடத்துல அந்த ஆணவம் வருது, மதம் வருது. மதம் பிடிக்கும் போது அது கேட்காது, நல்ல விஷயங்கள் கேட்காது. ஸோ நீங்க கேட்ட கேள்வி வந்து எதுக்கு வந்து துரியோதனுக்கு சொல்லலை, ஏன்னா அவன் கேட்க மாட்டான், அது வேஸ்ட். பட் இருந்தாலும் சொல்றார். அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மெசஞ்சருக்கு என்ன சொல்லுவோம், தூதுவன். ஒரு தூதுவனா வந்து அவர் சொல்றார். ஓகே, ஸோ சொன்னா கூட அவன் கேட்கல. அவன் கேட்கிற நிலைமைக்கு வந்தா கூட மற்றவங்க அந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய மற்றவங்க சகுனி வந்து ஒத்துக்கல, நல்லவங்களும் சேரணும். அப்ப ரைட்டு. ஆனா அர்ஜுனனுக்கு ஏன் சொல்றாரு கீத உபதேசம்? அர்ஜுனனுக்கு எதுக்குன்னா, அர்ஜுனனுக்கு வந்து அந்த விரக்தி வருது, வைராகியமும் விரக்தியும் வருது. இந்த போரே வேண்டாம், காண்டிபை வந்து கைவிட்டு தவறுது, இந்த போரே வேண்டாம். இருக்கிறது யாரு, எதிர்க்க இருக்கிறவன் எல்லாம் வந்து என்ன சொல்றது, மாமன் மச்சான், அவனுங்க எல்லாமே வந்து ரிலேட்டிவ்ஸ் தான், என்னோட உடன்பிறப்புகள் தான் எல்லாம் இருக்கு. இவங்களை வந்து அழிச்சிட்டு நான் வந்து ஆளணுமா, எனக்கு தேவையில்லை, அவங்களே வச்சுக்கிட்டோம். என்னை வந்து ஒரு கோழையா நினைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த யுத்தம் வேண்டான்னு சொல்லிட்டு பயத்தினாலையும் அவன் வந்து நான் போர் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அவன் வந்து ஒரு விரக்தி வந்துடுது. இங்கிலீஷ்ல வந்து டிஸ்பேஷன் சொல்லுவோம். அந்த விரக்தி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு துறவி, ஒரு சந்நியாசம் மேற்கொள்ற அளவுக்கு ஒரு மன பக்குவம் வர்றதுனால பகவான் வந்து சரி இப்போ இதுதான் டைம், கரெக்டான டைம்னால கீதோபதேசம் அந்த நேரத்தில் ஓகே, அந்த நேரத்தில் கொடுக்குறாரு அவர். ஏன்னா இப்போதான் கரெக்ட். அதாவது ஒரு விதை விதைக்கிறதும் அந்த சீசன்ல தான் விதைக்க முடியும். ஒரு பழம் வந்து அது வந்து மரத்துலேருந்து கீழே விழணும், கனி வந்து கனியாகி, அது காய் வந்து கனியாகி கீழே விழணும்னா அதுக்கு ஒரு நேரம் வரணும். மேனேஜ்மெண்ட்ல மேலாண்மையிலும் சொல்லணும். அதாவது ஒரு ஐடியா வந்து அந்த ஐடியாக்கான நேரம் வந்துருச்சுன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. அது வரைக்கும் நீங்க வந்து உங்களோட கடமையை செய்யணும். கர்மண்யே ஏவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா. உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. ஸோ அதுதான் அவர் சொல்றார். சாப்டர் 2லயே வர்ஸ் 47லயே அவர் சொல்லிடுறாரு, அங்க வந்துடுது. ஓகே, இதுதான் வந்துடுதுங்க. ஸோ அர்ஜுனன் இஸ் ரைட். ஏன் பீஷ்மருக்கு சொல்ல முடியாது? பீஷ்மர் ஏற்கனவே ஞானி. ஆமா, அவங்களே வந்து அவங்க பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் அவங்கெல்லாம் திருதராஷ்டிரர் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறார். அவர் ஒரு ஹியூமன் லெவல்ல சஞ்சயன் மூலமாக என்ன நடக்குது அதுவும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதுவும் ரிசீவிங். சில பேர் நியூஸ் படிக்கிற மாதிரி தான், நியூஸ் படித்தாலும் அத்தனை நியூஸ் தெரிஞ்சு அத்தனை விஷயம் தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க. அதுதான் திருதராஷ்டிரம். கண்ணை கட்டிட்டு அந்த அம்மா இருக்கிறாங்க பக்கத்தில், ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான் பையன். அப்போ அடுத்தது யாரு? பீமன் வந்து பழி வாங்குற உணர்ச்சியில் இருக்கிறான், அவன் பலம் பிடிச்சவன். யுதிஷ்டருக்கு ஏற்கனவே தர்மராஜா அவருக்கு ஏற்கனவே தெரியும் எது தர்மம் இதெல்லாம் தெரியும். ஒன்று ஃபர்தரா ஒன்று அவர் யுதிஷ்டரோட டீ கப் வந்து ஃபுல்லா இருக்கு, நீங்க இன்னும் கொஞ்சம் டீ ஊற்றினா கூட வெளில தான் வழிஞ்சு தான் ஓடும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் கம்பேர் பண்ணி திரௌபதி வந்து துர்கையோட அம்சம், அவ ஏற்கனவே கிருஷ்ணரோட சிஸ்டர், சகோதரி தான், அந்த அம்சத்துல தான் இருக்கா. அவளுக்கு போய் வேற என்னத்தை சொல்றது? அவ யோக மாயையில் இருக்கா, அவளோட பேக்ரவுண்டு. அப்போ ஃபுல்லா ரிசீவ் பண்ணக்கூடியது யாரு, அதை ஏத்துக்கிற நிலைமையில இருக்கிறது யாருன்னா அந்த விரக்தி. நான் இவ்வளோ பண்ணி இவ்வளோ சொல்லி சரி வேணாம் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம விட்டுட்டு நான் போயிடுவோம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் போகாத, நெல்லு எடு காண்டிபத்தன்றார். ஒன்று அதுதான் மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும். உங்க கடமையை செய்யுங்க, அதாவது பலனை வந்து பார்க்காதீங்க. அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யுங்க. அப்பா அம்மா என்னதான் திட்டினாலும் கரிச்சி கொட்டினாலும் சாணியை கரிச்சி தலையில விட்டாலும் நீங்க உங்க கடமையை வந்து தவற விடக்கூடாது. நீங்க உங்க கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்க வேண்டாம். அதுல புண்ணியம் வருமா இது வருமா அதெல்லாம் தேவையில்லை. வயசான காலத்துல அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது வந்து ஒரு பெரிய புண்ணியம். அப்போ பணம் காசு அதெல்லாம் எப்போனா சம்பாரிச்சுக்கலாம். இது அதே மாதிரி என்ன தொழில் நம்ம பண்றோமோ, என்ன வேலை நம்ம எடுத்துருக்கோமோ அந்த கடமையை வந்து முழு வீச்சோட முழு மனசோட செய்யணும். ப்ரொமோஷன் வருது வரல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் எந்த ஒர்க் நீங்க பண்றதாலும் எக்ஸலண்டா பண்ணுங்க. கண்டிப்பா. அதுதான் அதோட தாத்பரியம்.
ஏதாவது நடுவில் ஏதாவது விட்டு போச்சா? கேட்ட கேள்வியில எல்லாம் கவர் ஆயிடுதா எல்லாமே பாருங்க. கவர் பண்ணிட்டு ஒண்ணு கேட்டேன் சார் நான் உங்ககிட்ட. அந்த போரை வந்து ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு தான் அர்ஜுனனுக்கு வந்து சொல்றாருன்னு சொல்றாங்க. போரை நிறுத்திட்டாரா இல்ல எப்படி அந்த இல்ல உரையாடல் அதாவது நடந்தது? அவரு கால புருஷர். அதாவது கிட்டத்தட்ட அவர் கால பைரவரோட அம்சமே இருக்கு. ம். காலம் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், அதாவது டைம். ம். ஸோ இந்த டைம் ஜோன் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, அதாவது சயின்டிஃபிக்காக பேசணுன்னாக்கா, ஒரு பட்டாம்பூச்சி வந்து 24 மணி நேரம் 34 மணி நேரம் அதுக்கு அதோட ஆயுள் முடிஞ்சிடுது. ம். ஒரு நாய் எடுத்தீங்கன்னா 14 வருஷம், ம். மனிதனுக்கு 100 வருஷம். ம். அப்போ சமயம் நேரம் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கலாம். ம். அதே மாதிரி டைமை வந்து நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னாக்கா ஒரு செகண்ட், ஒரு நொடி, நிமிஷம் கிடையாது, ஒரு நொடியை வந்து நீங்கள் ஒரு மில்லியன் பகுதியாக பிரேக் பண்ணும்போது மில்லி செகண்டாக மாறிடும். சரி, ஓகே. ஓகே. ம். அதே மாதிரி இப்போ ஒரு ரெக்கார்டிங் எடுக்கணும். ம். ஒரு 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 விஷயம் சொல்கிறேன், சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு ரெக்கார்டிங் எடுக்கணும், என்ன பண்ணுவோம்? ஸ்லோ மோஷனில் நான் காட்டணும். காட்டும்போது என்ன பண்ணுவேன், நான் அந்த ரெக்கார்டிங், அந்த ஃப்ரேம்ஸ், எஃபிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், நிறைய ஃப்ரேம்ஸை பிடிக்கும்போது அது ஸ்லோ மோஷனாக ஆகும். ஆமா. இன்னும் நிறைய ஃப்ரேம்ஸ், இன்னும் ஸ்பீட், இன்னும் ஃப்ரேம்ஸ், மில்லியன் ஃப்ரேம்ஸ், பில்லியன், ட்ரில்லியன் ஃப்ரேம்ஸ், கோடியான ஃப்ரேம்ஸ் ஸ்பீடில் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ம். ரொம்ப ஸ்லோ ஆகிடும். எவ்வளோ ஸ்லோ ஆகுனா டைம் நிற்கிற அளவுக்கு ஸ்லோ ஆகிடும். அதாவது நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஐபிஎம்ல ஒரு உதாரணம் ஒன்று பண்ணாங்க. ஒரு சாசரில் பால், ம். அதில் ஒரு கல் போடுறாங்க. அப்போ அந்த 2 துளி பால் வந்து அப்படியே ஒரு 6 இன்ச்சு ட்ராவல் ஆகி விழுது. அதை வந்து ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ம். அது 1 செகண்டில் முடிஞ்சிடுது. ஆனால் அதை நார்மல் மோடில் ப்ளே பண்ணாங்கன்னா 100 வருஷம் ஆகும் அதை பார்க்குறது. ஓ, 100 வருஷம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். அந்த துளி வந்து அப்படி வந்து விழும். புரியுது. அது 100 வருஷம் ஆகும். ஆ. ஸோ அந்த அளவுக்கு விஞ்ஞானமே அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும் போது, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் எல்லா ஞானமும் வந்து இருக்கக்கூடிய அதிபதி, ஒருக்கர். ஆமா, அவரு அப்படின்னு வரும்போது குவாண்டம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸ் வந்து அவருக்கு வந்து அந்த he has access to the he is the quantum field, ம். he is the master of the quantum field அப்படின்னு சொல்லும்போது ம். டைம் ஜோனை தாண்டுற டைமை வந்து பெண்ட் பண்ண முடியும். டைம் அண்ட் ஸ்பேஸோட அப்பாற்பட்டவர் அவர். ம். அப்போ எல்லாருக்கும் வந்து அந்த குருட்சேத்திரத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர் ஏதோ ஒரு 2 செகண்ட் பேசிக்கிட்டாங்க அப்படிதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, அந்த 2 செகண்டுக்குள்ள ஒரு 100 வருஷம் ஓடி இருக்கும். புரியுது. ஒரு 100 வருஷம் டைமே ஓடி அந்த கீதையும் அங்க வந்தாச்சுங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து அந்த டைம் ஜோன் அவங்க எல்லாரும் பார்த்து எல்லாரும் யாருக்கும் தெரியாதங்க. ம். ஆனா இந்த அளவுக்கு சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கு சொல்றாரா? அப்போ அந்த ஞான திருஷ்டி இருக்கிறதுனால he is also blessed to see that. கிரேட். ஆனா புரியறதா? எத்தனை பேருக்கு புரியும்? புரியறவங்களுக்கு புரியும். ஒரு பாடம் நடக்குது கிளாஸ்ல, 4 பசங்களுக்கு புரியும், பாக்கி லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கணும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று புரியும், ஏதாவது 1-2 வார்த்தைகள் புரியும். யாருக்கு ஃபுல்லா புரியும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆசிரியருக்கு ஃபுல்லா புரியணும். இல்ல நான் வந்து ஆசிரியர், நான் வந்து ஒரு as a professor, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சாதானே வந்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா சில நேரத்துல சில பேர் வந்து சப்ஜெக்டே புரியாம கூட பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் நடக்கும். ஸோ எல்லா காம்பினேஷன்ஸும் இருக்கக்கூடியது தான் அது. ஸோ அந்த போர்க்களத்தில் அதாவது என்ன இதோட தாத்பரியம், இதோட சூட்சம் என்னன்னாக்கா, வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வாழ்க்கையே வந்து ஒரு போர்க்களமாக இருக்கலாம். அப்போது இந்த போர்க்களத்தின் நடுவில் பிறக்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்தை தான் அவர் கீதையாக கொடுக்குறாரு, ஒரு பாட்டாக கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப கிரேட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இது வண்டர்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஐபிஎம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து அதாவது சயின்ஸையும் இதையும் ரொம்ப ப்ரொஃபசர் சார் கொஞ்சம் ஒரு லிங்க் போட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இன்னொரு இப்போ இந்த போர் இந்த மகாபாரதம் போர்னு சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து கீதை வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அர்ஜுனன் வந்து அப்படி மண்டி போட்டு கிருஷ்ணர் கிட்ட கேட்டான், நம்மளுக்கு கிடைச்சது. இன்னொரு வந்து பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர். இந்த பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில வந்து படுத்துட்டு இருக்காரு. அம்பு அப்படியே வந்து சிகண்டி விடுறாரு, அர்ஜுனன் விடுறான். அந்த அம்பு படுக்கையில அப்படியே வந்து படுத்துட்டு இருக்காரு. அந்த படுத்துட்டு இருக்க நேரத்துல அந்த அம்பு படுக்கையில வந்து அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வந்து சொல்றாரு. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. அதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா பார்வதி கேக்குறா, எப்படி நான் வந்து இந்த 1000 பாட்டையும் படிப்பேன், எவ்வளவு பெரிய பாட்டு, எவ்வளவு பெரிய பாசுரம், எவ்வளவு நிறைய 1000 பேர்கள் இருக்கு, இந்த 108ஐயும் நான் எப்படி சொல்ல முடியும், 108ஐயும் கேக்குறா. கேனோ உபாயன லகுனா அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஈஸ்வர சொல்றாரு,
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இவ்வளோ வந்து அப்படியே வந்து மெய்மறந்து போயிடலாம். அப்படிப்பட்ட அந்த பீஷ்மர் சொல்ற அந்த சுக்லாம் வரதம், அதாவது ஆரம்பிக்கிறது அவரு விஷ்ணு சசநாமத்தை, அந்த அம்பு படுக்கைக்கு வந்து அந்த அந்த கீழே வந்து அப்படியே வந்து படுத்துட்டே வந்து விஷ்ணு கேட்டுட்டு இருக்காராம், கிருஷ்ணர் கேட்டுட்டு இருக்காராம். இது ஏன் வந்து ஒரு அம்பு படுக்கையில சொல்லணும்? 400 வருஷம் இருந்திருக்காங்கிறா, 800 வருஷம் இருந்திருக்காங்கிறா, ரொம்ப வருஷமா இருக்காருங்கிறா. அவரோட அவரோட இச்சா சக்தி, நான் நினைக்கும் போது இறந்து போலாங்கிறார். அப்படி அவர் இறந்து போகணும்னு நினைச்சது இந்த மகாபாரத போர்ல அவருக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு நேரத்துல கொடுக்குறாரு. மகாபாரத போருக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லியிருக்கலாம். எனக்கு அந்த 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 அம்பு படுக்கையில எதுக்கு அவர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லணும்? அந்த சஹஸ்ரநாமத்தை அவர் ஏன் வந்து அந்த ஒரு நேரத்துல சொல்லணும்? மகாபாரத போர்ல அவரோட கடைசி மூச்சுல சொல்லணும். எனக்கு இன்னொருமே ஒரு டவுட் என்ன வரும்னா, ப்ரொஃபசர், இவர் வந்து பீஷ்மர் வந்து அட்வைஸ் எல்லாருக்குமே பண்ணுவார். கிருஷ்ணரே வந்து பார்த்து இப்படி ஒரு மறைச்சு நீ பண்ணது தவறு கிருஷ்ணா அப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து அப்படியே ஒரு அவர், ஏன்னா அவரை பார்க்கும்போது இந்த கள்ளமுது கண்ணன், இந்த கல்வனான கண்ணனை பார்க்கும்போது சிரிப்பு வந்துடும். ஆனா அவரையே வந்து நீ செய்தது தவறு வாசுதேவா, நீ செஞ்சது தவறு கிருஷ்ணா, கண்ணா அப்படி சொல்லிட்டு வந்து யசோதை நந்தனும் யசோதையும் சரி தேவகியும் சரி அடிக்கதான் செய்வாங்க. குட்டி பரம் வச்சு அடிச்சுட்டு திருப்பி போய் கட்டி பிடிச்சுப்பாங்க. ஏன்னா அவன் ஐயோ அழறானேன்னு சொல்லிட்டு கட்டிலாம் முடிக்க மாட்டாரு, ஏறி மிதிப்பாரு இவரு. அப்படிப்பட்ட அவர் லைஃபோட எண்ட்ல வந்து ஏன் சொல்லணும்? ஆன்சர் நீங்களே ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டீங்க. எங்க சார் கொடுத்தேன்? லைஃப் எண்ட்ல கொடுத்துருக்காரு. லைஃப் எண்ட் வந்துடுது. அதாவது அவர் ஏன் ஃபர்ஸ்ட் அம்பு படுக்கையில இருக்கிறார்? அவருக்கு அந்த அளவுக்கு அம்பு போடலைன்னாக்கா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவரோட தசையில ஏதாவது ஒரு தசை வேலை செய்யறதா இருந்தா கூட அது போருக்கு வந்துடும், ஹஸ்தினாபுரத்துக்காக வந்துடும். புரியுது. புடிங்கி போட்டு சண்டைக்கு வந்துருவாரு. ஸோ டோட்டலா லாக் பண்ணிட்டார். அதாவது வர முடியாது. ஆனா உயிர் வந்து அவரு அந்த நேரத்துல விடல. அவர் வந்து உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அதாவது சங்கராந்திக்கு அந்த டைம்ல தான் விடணும்ட்டு அவரோட சங்கல்பம். அந்த டைம்ல தான். ஸோ அது வரைக்கும் அவர் உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறார். ஓகே, அம்பு படுக்கையில் இருக்கிறார். ஓகே, அவரால் வந்து செயல்பட முடியாது. ஆனா அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வரக்கூடிய அந்த ஞானம், மொத்த எசன்ஸ், அவரோட ஜீவன், அவரோட வாழ்வு, அவரோட அனுபவங்கள், அவரோட பக்தி, கிருஷ்ணர் மேலேயோ விஷ்ணு மேலேயோ பகவான் மேலே இருக்கக்கூடிய பக்தி, அவரோட ஞானம், அவரோட யோக ஞானமும் அவரோட பக்தி ஞானமும், இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பொயட்ரி, அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இது ஒரு மகா படைப்பு. அது வந்து நேச்சுரல் ஃப்ளோவாக வருது. பிசிறு தட்டில் எதுவுமே கிடையாது, ஒரு ஃப்ளோ, நான் ஸ்டாப்பாக வருது. ஏன் வருது அப்படின்னா யுதிஷ்டர் போய் கேட்குறாரு. யுதிஷ்டரும் மற்றவங்களும் போயிட்டு சிலது கேட்குறாங்க, யார் சுப்ரீம், யாரை வர்ஷிப் பண்ணோம், எப்படி பண்ணா இது, நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டீங்களே, இப்போ இந்த படுக்கையில் இருக்கீங்க, இப்போனா லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லுங்க, எங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவரோட மொத்த எசன்ஸை வந்து அவர் வந்து அதில் கொடுக்குறாரு. அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதில் அவரால் வந்து கிளார்வாயிண்டாக வந்து பார்க்க முடியாது. அதாவது பார்வதியும் சிவனும் அவங்க பேசக்கூடிய விஞ்ஞான பைரவன் சொல்லுவோம். விஞ்ஞான பைரவத்துல வரக்கூடிய சில அம்சங்களும் இது வந்து அவரால் வந்து கிளார்வாயிண்டா பார்க்க முடியுது, மனக்கண்ணால பார்க்கவும் முடியுது. அதை சம்பவிச்சு அதையும் ஜோடித்து he is giving the விஷ்ணு சஹஸ்ரநாமம் which is the ultimate essence. ஏன் அந்த நேரத்தில் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நேரம் தான் அந்த இடம் பொருள் ஏவல், அந்த நேரம் வந்து கை கூடி வந்திருக்கு. எப்படி வந்து போர் யுத்த காலத்தில் அர்ஜுனரோட காண்டிபம் கீழே விழுற நேரத்தில் கிருஷ்ணர் கீதையை கொடுக்குறாரோ, அதே நேரத்தில் எல்லாம் முடிய போகுது. இப்போ முடிய போகுது. பீஷ்மரே படுத்துட்டார், பிதாமாவே படுத்து, நானே படுத்துட்டேன், புரிஞ்சுக்கோடா அப்படின்றார். இப்பன்னா புரிஞ்சுக்கோ. ஓகே, நானே எப்பேற்பட்ட ஆள், என்னை வந்து யாரும் எதிர்க்க முடியாது. நான் வந்து போரிட்டு பரசுராமர்கிட்டயே போரிட்டு இருக்கிறேன். நான் போரிட்டு பரசுராமரே வென்றிருக்கேன்னு சொல்றதை விட, ஏன்னா இவர் சிஷ்யர் பரசுராமர், அது வந்து ஒரு ரொம்ப அருமையான கதை. பரசுராமர் சொல்ல, நீ வந்து அம்பு போட்டு முடிச்சிடு அப்படின்றாரு. நான் பண்ண முடியாது. அப்ப நீ எடுத்த அம்பை வாபஸ் வாங்கிக்கோ. அதுவும் முடியாது. அப்ப நீ என்ன பண்ணு, புறமுருகு காட்டி ஓடுன்றார். அந்த இடத்துல பீஷ்மரோட பெருந்தன்மை என்னன்னாக்கா, என் குரு நீங்க வந்து என்ன வந்து போர்க்களத்துல இருந்து போன்னு நீங்க ஆக்ஞா கொடுக்குறீங்க, குருவோட ஆக்ஞையை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புறமுதுகு காமிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு தேர் எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்பேற்பட்ட பீஷ்மர்
ஓகே, பிதாமர் நானே விழுந்துட்டேன்டா, ம். ஏன்னா இது தர்ம யுத்தம், நானே விழுந்து கிடக்கிறேன், அதனாலன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு வரும்போது லாஸ்ட் மினிட் எஃபர்ட். இது ஒரு லாஸ்ட் மினிட் எஃபர்ட், எல்லாருக்கும் வந்து ஞானம் வரட்டும் அப்படின்றதுக்காக அவர் கொடுத்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த மகாபாரத்ல வந்து எண்ட் ஆஃப் லைஃப் போகும்போது தான் எல்லாருமே நல்ல விஷயங்கள் சொல்றாருல்ல இல்ல, சார்? நான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நான் வர முடியாது. ம். ஏன்னா அதாவது எண்ட்லயும் வரலாம், ம். ஞானம் வந்து எப்போனா வரலாம், எந்த வயசுலயும் வரலாம், ம். ஞானம் வந்துட்டு திடீர்னு அஜ்ஞானத்திலயும் போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதாவது முழு ஞானம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசிஷ்டர் வாயில விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கொடுக்குறாரு. எப்போ கொடுக்குறாரு? மற்றவங்க எல்லாரும் கூப்பிட்டுட்டாங்க, பிரம்ம ரிஷின்னு மற்றவங்க எல்லாரும் வந்து ஏற்றுட்டாங்க, வசிஷ்டர் மட்டும் ஏற்றுக்கிறது. எப்போ வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னோட பவர்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை, இருந்தாலும் நான் வந்து தந்தையாக சகுந்தலை கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, தாயும் போயிட்டா, மேனக்கா போயிட்டா, அப்போ நானும் வந்து எதுக்கு உன்னை விட்டுட்டு போனேன், அதனால மகளாக மன்னிப்பு கேட்குறாரு விஸ்வாமித்திரர். அதே நேரத்தில் துஷ்யந்தன், எப்பா நான் பண்ண வேண்டிய கன்னியாதானம் நான் பண்ணலை, இப்போ நான் உன் காலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வரும்போது தான், அப்போ அவரோட விஸ்வாமித்திரரோட எந்த தவ வலிமையும் யூஸ் பண்ணலையே, ஆமா. அவர் அந்த ஃப்ளோ, அந்த வாழ்க்கையோட ஃப்ளோ, அந்த முறையில் வந்து அவர் வரும்போது, அதே நேரத்தில் இயற்கை, அதாவது இறை, ஆமா. இயற்கையும் இறை அந்த இடத்துல என்ன பண்ணுறது, கரெக்டாக இன்னொரு கதையில் அந்த மோதிரம், காணாமல் போன மோதிரம் வந்து அவர் காட்சி கையில கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் மந்திரி வந்து எடுத்து காட்டும், துஷ்யந்தன் அதை பார்க்கும், ஞாபகம் வந்துட்டு விஸ்வாமித்திர பிடிச்சிடும். நீங்க வந்து விழலாமா எங்க மாமனார், நீங்க எப்படி இது, நீங்க அவ்வளவு பெரிய இதுன்னு சொல்லும்போது, அந்த நேரத்துல வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திர பார்த்து பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரா. ஏன்னா அதாவது இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, இறைன்னு ஒண்ணு இருக்கு, தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிரளய காலத்துல, இது வந்து என்னோட நண்பர் ஒருத்தர், ரொம்ப நல்ல என் கூட ஒர்க் பண்ண ப்ரொஃபசர் விஜி சாரங்கன் அவர் பேரு, அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட, அவர் கூட வேலை செய்யும் போது கத்துக்கிட்ட சில விஷயங்கள். அவர் சொன்னது, பிரளய காலத்தில் பகவான் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவார், தர்மமும் பக்தி இது ரெண்டத்தையும் மட்டும் அவர் அழிக்க மாட்டார். தர்மமும் பக்தியும் எப்பவுமே நிலைச்சிருக்கும். ஸோ அதுதான் அதோட தாத்பரியம், அதோட எசன்ஸ். வெரி குட் சார், கிரேட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணன் வந்து நீல கலர்ல இருக்கார். இந்த நீல கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பலராமர் வந்து இந்த கல்லமுது கல்லனை போட்டு போட்டு பாடாப்படுத்துறாரு. இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு கதை. பலராமர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டோடனே கிருஷ்ணர் ஓடி வரான். அண்ணா சொல்லுண்ணா அப்படிங்கிறாராம். சொன்ன வந்து பலராமர் சொல்றாராம், கிருஷ்ணா நீ இந்த இடத்துலயே வந்து நீ சேரவே மாட்ட தெரியுமா, நீ இங்க பிறந்திருக்கவே கூடாது, நீ பிறக்கவே இல்லை ஆக்சுவலா, எனக்கு உன்னோட இந்த உலகத்தை பத்தி தெரியும் அப்படிங்கிறார். இந்த உலகத்தை பத்தி வந்து கிருஷ்ணரோட பலராமருக்கு தெரியுமா. வெறும் 15 நாள் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும், 15 days டிஃபரன்ஸ். பலராமர் சொல்ற இந்த உலகத்தை எனக்கு நல்லா தெரியும்டா அப்படிங்கிறாரு. என்ன சொல்றான் அண்ணா, புரியவே இல்லை. கிருஷ்ணர் கேட்கிறாரு, என்ன சொல்ற, நீ பாரு யசோதை வெள்ளையா இருக்கா, நந்தகோபன் சொல்லவே வேணாம் வெள்ளையா இருக்க, நீ மட்டும் நீளமா இருக்க, அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை எங்க இருந்தோ நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம், உன்னை தூக்கி எரிஞ்சிட்டா, நாங்க தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், நீ இந்த இடத்துலயே வந்து பிலாங்கிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா ஃபர்ஸ்ட் பிறந்த பசங்களும் ரெண்டாவது பிறந்த பையனை இல்ல பொண்ணை உன்னை வந்து அம்மா அப்பா குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தா, நான் தான் ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு தம்பி வேணும்னு கேட்டேன், போனா போதுன்னு உன்னை தூக்கிட்டு வந்தான்னு சொல்லுவோம். பிக் பஜார்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் நானும் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும் போது இந்த கண்ணனுடைய அண்ணனும் பலராமர் என்ன பண்றாருன்னா, உன்னை தூக்கிட்டு தான் வந்தோம் நாங்க, நீ நீளமா இருக்க அப்படி சொல்றாரு. அவர் சொல்லும் போதுதான் எனக்கும் ஒரு கேள்வி, இவர் மட்டும் ஏன் நீளமா இருக்கார், எல்லாரும் வந்து வெள்ளையா இருக்காங்க. ஒரு பக்கம் இதை நான் பேசிட்டே இருக்கும்போது, ஸோ அஸ்வின் என்னுடைய கொலிக் வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து காலான்னு நினைக்கிறேன், கருப்புன்னு நினைக்கிறேன், கண்ணன் வந்து கருப்பு தான், இஸ்கான் டெம்பிள்ல கருப்பா இருக்கார், நான் அவனுடைய சைட்ல அவனும் ஒன்று சொல்லிட்டான். ஸோ இப்போ வந்து அந்த விவேக் வந்து ஒரு படத்துல பண்ணுவாரு, இந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து என்ன கலர்ல வந்து அந்த நேம் பிளேட், அதாவது வண்டி நம்பர் இருக்கணும், மஞ்சளா இல்ல வந்து பிளாக்கா இல்ல வந்து அந்த ஒயிட் கலரா அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபரன்ஸ் கலர் காம்பினேஷனா இருக்கும், பிரச்சனை வரும். சாமி படத்துல தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து கிருஷ்ணனோட கலர் என்ன, அவர் வந்து நீலமா இல்ல கருப்பா இல்ல எதுவுமே இல்ல, அவர் வந்து நந்தகோபரும் நம்மளுடைய யசோதையோட கலர் தானா, வெள்ளை கலர் தானா அப்படிங்கிறது வந்து என்னோட சந்தேகம் ப்ரொஃபசர். பலராமர் சொன்னது உண்மையா அப்படி சொல்லிட்டு. கலர், அதாவது என்ன கலர், ஆமா என்ன கலர், என்ன கலர், ஜென்ரலா கிருஷ்ணர் வந்து நீல கலர் தான். ஆமா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும்போது மேகம், ஆமா மேகம் வந்து வானம் வந்து சுரேஷம் அப்படின்னு சொல்லுவோம் வானத்தை. ஓகே, அது வந்து ப்ளூ கலர், டீப் ப்ளூ கலர், அந்த கலர் தான் அவரோட கலர். அந்த நீல கலர்
எப்படின்னாக்கா அது வந்து அதோட லைட்டர் வெர்ஷன் இல்லை டார்க்கர் வெர்ஷன். கருநீலம், நீலம். ஆமா. திருநீலகண்டர். நீலகண்டம் யாரு? சிவன். சிவன். அப்போ பார்க்கடல் கடையும் போது அந்த ஆலகால விஷம் வரும்போது அந்த விஷம் வந்து என்ன பண்றதுன்னா, அந்த விஷம் வந்து ஒரு பகுதி வந்து இவர் வாங்கிக்கிறார், இன்னொரு பகுதி அந்த விஷம் வரும்போது ஆளில்லை கண்ணன், அதாவது ஹீஸ் அட் த ஜெனிசிஸ், அவர் வந்து அந்த விஷம், அந்த நீல விஷத்தை வந்து அவரோட சரீரத்துல ஏத்திக்கிறார். ஸோ அவருக்கு இங்க மட்டும் இருக்கும், விசுதி சக்கரத்துல மட்டும் இருக்கும். அதே நீலம் வந்து விஷ்ணுவோட அம்சம் எடுத்து பார்க்கும்போது முழுசா வாங்கிக்கிறார். அந்த கலரை வந்து அவர் வாங்கிக்கிறார். நீலம் அந்த விஷத்தோட அந்த ஒரு காப்பர் சல்ஃபேட் மாதிரி அந்த கலரை ஃபுல்லா அவர் வாங்கிக்கிறார். அதனால்தான் அவர் வந்து விஷ்ணுவோட எல்லா அவதார ராமர் ஆகட்டும் இதாகட்டும் அந்த ப்ளூ கலர், அந்த நீல கலர் வந்து அதோட அம்சம். கருப்பு அப்படின்னு வரும்போது காலான் கூட கூப்பிடுவாங்க, கண்ணன் காலான் கூட கூப்பிடுவாங்க. ஸோ கருப்பு அப்படின் போது இந்த கருப்பு நீலம் வந்து ஒரு கலர் ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்ச் வந்து சிமிலராக வந்துடும். அதாவது பிளாக் அண்ட் ப்ளூ வந்து ஒரு ரேஞ்சில் போட்டுடலாம். அதே நேரத்தில் இப்போ ஒரு சில விஷயங்களை உண்மையை உடைச்சிடுறேன் நான். அதாவது வரக்கூடிய சில ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்கிறோம் வரக்கூடிய, அதாவது ஆத்ம பிரமாணம், சாஸ்திர பிரமாணம். சாஸ்திரத்தில் என்ன கொடுத்துருக்கு, ஆத்ம ரீதியாக நீ என்ன உணர்ற, இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னா உண்மை, அதுதான் உண்மை. அப்படின்னு வரும்போது இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வெள்ளை நிறம் தான் நல்லது, வெள்ளை தான், கருப்பு வந்து கட்டாத, கருப்பு வேண்டான்னு சில பேர் சொல்லுவாங்க. கருப்பு இது இல்லை, ஆனால் கருப்பு ஒன்றும் தீங்கு இல்லை. இருள், அதாவது இருட்டு, இரவு நேரம் அந்த கருப்பு தெரியறதோடு தான் உங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள் தெரியுது. கருப்பே இல்லை, இருளே வரல, சூரிய அஸ்தமம் ஆகலைனாக்கா இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்காது நமக்கு. அப்போ அதே மாதிரி அந்த கருப்பு வந்து காளி, ஓகே, துர்கையோட இன்னொரு அம்சம் காளி வந்து கருப்பு. அப்போ கண்ணனோட கருப்பு, காக்கா கருப்பு, காளியும் கருப்பு. ஸோ கருப்புனாக்கா ஒன்று நீங்கள் வெறுக்க வேண்டியதில்லை, கருப்புலேயும் ஒரு அழகு இருக்கு. அதே நேரத்தில் சயின்ஸ் லேப் நம்ம வந்து மேலாண்மையில் இருக்கிறதுனால நம்ம சிலதெல்லாம் யோசிப்போம், கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து சர்ச்சையில் பண்ணலாம், அதாவது சர்ச்சை இருக்கலாம். ஸோ சயின்ஸ் லேப், ஃபிசிக்ஸ் லேபில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சக்கரம் இருக்கும், அதில் வந்து 7 விதமான கலர் இருக்கும். அதெல்லாம் சுற்றும் போது ஒரு ஒயிட் வரும். அப்போ ஒயிட் வரும்போது என்னென்ன கலர் வச்சு சுற்றினீங்கன்னா பிளாக் வரும். அப்போ ஒயிட்லேருந்து பிளாக், பிளாக்லேருந்து ஒயிட். அப்போ உண்மை என்னன்னாக்கா, உண்மைக்கு வந்து கலர் கிடையாது. அந்த கலரெல்லாம் நீங்கள் பார்க்கறது வந்து, இப்போ ஒரு நிழல் வருது, நிழல் என்ன சொல்லுவோம், கருப்பு கலர் தான் சொல்லுவோம், நிழல் கலர். ஆனால் நான் சொல்கிறேன், சயின்ஸ் எக்ஸ் இதே யூடியூப்ல இன்னும் ஆக்ஷன் லேப்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து நிழலுக்கும் கலர் இருக்கு, நிழல்லையும் நீல கலர், சயான் கலர், எல்லோ கலர், நிழலுக்கும் ஒரு கலர் இருக்கு, கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் நீங்க பார்க்கக்கூடிய இப்போ இந்த லைட்ஸ் இருக்கு, இந்த லைட்ல வந்து இப்போ இந்த லைட் வந்து வெளிச்சம் ஒயிட் கலர்ல தெரியுது. இப்போ இது எவ்வளவு லூமினன்ஸ், இது வந்து ஒரு 2000 லூமென்ஸ் இருக்கும். இந்த 2000 லூமென்ஸ் லைட்டுக்கு பின்னாடி நீங்க 1,00,000 லூமென்ஸ் ஒரு வெள்ளை லைட்டை வைங்க, இந்த 2000 லூமென்ஸ் வந்து கருப்பா தெரியும். இதுக்கு பேக்ரவுண்ட்ல இன்னும் பிரகாசமா வரக்கூடிய 1,00,000 லூமென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லைட் வச்சீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய 2 அது கொஞ்சம் தெரியணும் இல்லையா, அது அப்படி அது கருப்பா தெரியும். புரியுது. அப்போ எது கருப்பு எது வெளுப்பு, அதுதான் யார் கண்ணதாசன், கருப்பு இல்லை வெளுப்பு இல்லை கனவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு பாட்டும் பாடியிருக்கிறாங்க. நாட்டுப்புற பாட்டுல கருப்பு இல்லை வெளுப்பு இல்லை கனவுக்கு உருவம் இல்லை அப்படின்வாங்க. அப்போ உருவம் இருக்கு உருவம் இல்லை, அதாவது மாயா உலகம் அப்படின்னு சொல்றோம். வேதாள உலகம், இந்த உலகம் அது வேதாள உலகம், இது மாயா உலகம் அப்படின்னு வரும்போது நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கண்டிப்பா கேளுங்க. பரம்பொருள், பரமாத்மா, கண்ணன், கிருஷ்ணர், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். ஐ ஹாவ் அ கொஸ்டின், ஒரு கேள்வி. உங்களுக்கு கிருஷ்ணரை வந்து ஒரே கலர்ல ஃபிக்ஸ் பண்ணிடணுமா? அதாவது ஒரு வட்டம் போட்டு, கிருஷ்ணா நீ இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியில வரக்கூடாது, நானே யசோதையா இந்த பனிஷ்மென்ட் கொடுக்க, நீ இந்த கோயிலுக்குள்ள நீ இந்த வட்டத்துல இரு, நீ வந்துடாத, எங்க பெட்ரூமுக்கு வந்துடாத, என்னோட லைப்ரரிக்கு வந்துடாத, என் கிளாஸ் ரூமுக்கு வந்துடாத அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அதே மாதிரி கிருஷ்ணா நீ ப்ளூ கலர் தான், உன்னால வந்து வேற கலர் எடுக்க முடியாது, வரக்கூடாது, உனக்கு இந்த கலர் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பூலோகத்துல நாங்க மனிதர்கள் வந்து உனக்கு ப்ளூ கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோ. கிடையாது, அவர் ஏத்துப்பாரு. பக்தினால நீங்க வாழைப்பழ தோல் கொடுத்தாலும் ஏத்துப்பாரு,
விதுரனும் விதுரன் மனைவி வந்து வாழைப்பழத்தை தூக்கி போட்டு தோலை கொடுக்குறான், அதையும் எடுத்து சாப்பிடுறாரு. அதுதான் பகவான். அதாவது நீங்க பக்தியில வந்து ஒரு சின்ன துளசி இலை எடுத்து வச்சீங்கன்னா கூட அது போதும் அவருக்கு. நீங்க விருந்து படிச்சாலும் ஓகே, அதையும் ஏத்துப்பார். அங்க அவர் எதிர்பார்க்கறது என்ன? அன்பு, அந்த லவ், உண்மை. அதுதான் அது வந்து அர்ஜுனன் கிட்ட இருக்கு. ஆனா அர்ஜுனனும் பயந்துடுறான். விஸ்வரூபம் பார்த்து, எப்ப நான் உன்னை வந்து ஏதோ பேசியிருந்தா கூட, கிள்ளியிருந்தாலும் அடிச்சிருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிடுறான் அவன் விஸ்வரூபத்தை பார்த்துட்டு, இல்லையா? ஸோ கிருஷ்ணர் கான்ஷியஸ்னஸ் பகவானை வந்து ஒரு கலர்ல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண. ஏன்னா கலர், எல்லா கலரையும் படைச்சவரே அவருக்கு போயிட்டு நம்ம கலர் வைக்கிறோமே. எதுக்கு சஹஸ்ரநாமம் அஷ்டோத்திரம் போதாதா? எதுக்கு ஸ்ரீராம ஜெயம் போதாதா? கிருஷ்ணான்னு போதாதா? அப்படி கிடையாது. கோபாலர், நிறைய பேர் ஷாம், நிறைய பேர் வைக்கலாமே கிருஷ்ணர். மாதவன், ஏன் மாதவன் சொல்லலாம், கேசவன் சொல்லலாம், எத்தனை. அப்போ அத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு கலர்ல போய் அடிச்சுக்கிறீங்க? கருப்பும் ஓகே, வெள்ளையும் ஓகே. வெள்ளையில மார்பிளில் பண்ணீங்கன்னா வெள்ளை, கருப்புல பண்ணீங்கன்னா கருப்பு, நீல நிறம்னா கண்ணா, கருமை நிறம் கண்ணா, உன்னை காணாத கண்ணுன்னும் கண் இல்லையே அப்படி வரும். அதே மாதிரி காற்றினிலே வரும் கீதம், கண்ணனோட பாட்டு தான். காற்றினிலே வரும் கீதம், கண்கள் வந்து அங்க கலங்கணும், மனசு உருகணும். உங்களுக்கு கிருஷ்ணர் கண்ணன் அப்படின்னு வரும்போது அந்த மனசு உருகணும். அங்க அந்த மனசு உருகும் போது கலர் என்ன, பாயசம் என்ன, இது என்ன, எது இருந்தாலும் ஓகே. ப்ரொஃபசர், ரொம்ப அழகான ஒரு பாட்காஸ்ட் ப்ரொஃபசர். எனக்கு டைம் போனதே வந்து தெரியல. ஆமா, ரொம்ப நல்லா டைம் நிறைய எடுத்துட்டேன் போல இருக்கு. இப்பதான் பார்த்தேன் நானு. ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு பாட்காஸ்டோட எண்ட்ல வந்து நான் வந்து யசோதை நந்தன் இல்ல தேவகி நந்தன் நம்ம சொல்றோம். பட் யசோதை நந்தன் தான் வந்து கிருஷ்ணரை வந்து வளர்த்தாங்க. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. இப்போ வந்து ஒரு நான் எவ்வளோ ப்ரொஃபசர் வந்து நிறைய விஷயம் நல்லது சொல்லியிருக்கார். இந்த ஆயர்பாடி மாளிகையில் அப்படி சொல்லும்போது என்னன்னா, அந்த மாடு கன்று வந்து தாய்மடியில் கன்றினை போல் உறங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யசோதை வந்து கிருஷ்ணருக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அடித்தார்கள், கிள்னாங்க, வெண்ணெயை திருடும் போது கண்ணா கல்வா அப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்றோம். எல்லா உபதேசமும் கொடுத்துருக்காங்க. என்ன அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து போர்க்களத்துல வந்து கீத உபதேசம் கொடுக்கறது, அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த யசோதை செல்போன் வந்து எடுத்து கொடுத்துல, அந்த யசோதை வந்து அந்த கிருஷ்ணரை வந்து தூக்கி தன்னோட மடியில வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ராமருக்கு வந்து கௌசல்யை, சுமித்திரை, கைகேயி, தசரதர் எல்லாரும் வந்து சூடி அப்படியே வந்து அவரை கூட்டிக்கிட்டு இதான் நிலா நிலா பாருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம யாரும் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து கையில வச்சுட்டு தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம விஷயங்கள் வந்து பரிமாறது கிடையாது, சொல்றது கிடையாது. நம்ம செல்போன் ஒண்ணு வந்து கையில கொடுத்துறோம். நீ ஷார்ட்ஸ் பாரு, நான் ஊட்டி விட்டு போயிடுறேன் அப்படிங்கிறோம். இல்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டே சாப்பிடுன்னு சொல்றோம். நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த கீதை உபதேசம், இந்த கீதையை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ராமாயணத்தை வந்து சொல்லணும். எனக்கு சின்ன வயசுல ஃபுல்லா எங்க பாட்டி, எங்க அம்மா எல்லாருமே எனக்கு சொன்னது என்னன்னா, இந்த ராமாயணத்தை தான் சொன்னாங்க. ஒரு ஊர்ல ராமர் இருந்தாராம், அயோத்தியா நாட்டுல இருந்தாராம். ராமர் கதைகள் நிறைய சொல்லுவாங்க. கிருஷ்ணர் கதை வரும்போது அவன் வந்து வெண்ணெயை திருடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா எங்க வீட்டுல வந்து எனக்கு இந்த ப்ரீவியஸ் பாட்காஸ்ட் எனக்கு முன்னாடி வந்து அஸ்வின் தான் பாட்காஸ்ட் எடுத்தான். இன்னைக்கு டேல எந்த பாட்காஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியாது. 2 பாட்காஸ்ட்டுமே பாருங்க. சார் சொன்னாரு, கிருஷ்ணரை போய் இன்னைக்கான அந்த அந்த இந்த இடத்த இந்த கிருஷ்ணரை போய் ஹக் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாரு. எங்க பாட்டி இந்த கிருஷ்ணர் கொஞ்சுவாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா குட்டி குட்டின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த கிருஷ்ணரை கொஞ்சுவாங்க. வேணுமா, இது வெண்ணெய் எடுத்துட்டு வர, இது பெருமாளுக்கு பாயசம் ஆயிண்டே இருக்குது, வந்து தரேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கிருஷ்ணா கான்சியஸோட இருப்பாங்க. அந்த பெருமாளை வந்து எனக்கு எதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. தந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நன்றி சொல்லி நம்ம வந்து பழகணும். அண்ட் யசோதை நந்தன் எப்படி அந்த யசோதை வந்து வளர்த்தாங்களோ அதுமாதிரி வளர்க்கணும். முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை வந்து பார்க்கணும், பேசணும். MBA யோகா குரு எங்க மைஜி சேனல்ல வந்து அகோரி ஒரு பாட்காஸ்ட் வந்து ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. கண்டிப்பா அந்த பாட்காஸ்ட் வந்து பாருங்க. அதுல நரசிம்மர் வந்து அகோரமா இருக்காருன்னு சார் சொன்னதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த பாட்காஸ்ட் பாருங்க. நிறைய பாட்காஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க காரைக்கால் அம்மையார் ஆகட்டும், இல்ல சிவபெருமானை பற்றி ஆகட்டும், எல்லார பத்தியும் வந்து சொல்லியிருக்கோம். அதுல இந்த ஒரு பாட்காஸ்டும் உங்களுடைய மனசை வந்து பிடிச்ச பாட்காஸ்டாகவும் நிறைய விஷயங்களை நாங்க வந்து ஷேர் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்புறேன். உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது மைஜி வைஷ்ணவி, ப்ரொஃபசர் விகேஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.